பிறப்பதற்கு 587 ஆண்டுகளுக்கு முன்பதாக இது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் இந்த நாளுக்கான தியானம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாயிருக்கிற மாகோகு தேசத்தானாகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வருவேன். ஃபர்ஸ்ட் இதுல ஒன்னு ஒரு ஆள் பேரு, இன்னொன்னு அவன் ஊர் பேரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஈரான் யுத்தம் சம்பந்தமான விஷயம் இது. ரஷ்யா யுக்ரைன் சம்பந்தமான விஷயம் இது. ஃபர்ஸ்ட் கோகு ஒரு ஆளு. கோகு என்பது ஒரு ஆளு, ஒரு மனுஷன். மாகோகு அவன் சார்ந்து இருக்கிற தேசம். மாகோகு அவனுடைய கண்ட்ரி. கோகு ஒரு மனுஷன், ஒரு சர்வதிகாரி, சுப்ரீம் பவர். சுப்ரீம் பவர் அப்படிங்கிற இந்த வார்த்தை ஈரானிய அதிபருக்கு தான் சொல்லப்பட்டது. செத்துட்டார் அவர் ஒரு பிப்ரவரி 28ஆம் தேதி. காமேனி 28ஆம் தேதி. இஸ்ரேல் அமெரிக்கா சேர்ந்து ஈரானை முற்றுகையிட்டு அவர்களை தாக்கும் பொழுது அந்த முதல் தாக்குதலிலேயே அவர் செத்துட்டார். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் 2 வருஷத்துக்கு முன்னால குடார பண்டிகை ஆசரிச்சுட்டு கடைசி நாள் இஸ்ரேலுக்கு விரோதமா வந்து 1500 பேரை கொன்று 300 பேரை சிறை பிடிச்சிட்டு போனாங்கல்ல, அதனுடைய தொடர்ச்சி. 2 வகையா இவர்களுடைய திட்டம். ஒண்ணு, அவங்க நேரடியா தாக்குறது ஈரான். இன்னொன்று, இஸ்ரேலை சுற்றி இருக்கிற தேசத்துல தீவிரவாத குழுக்களை ஏற்படுத்தி அந்த தீவிரவாத குழுக்களுக்கு மூலமாக இஸ்ரேலை தாக்குவது. இதுதான் அவர்களுடைய திட்டம். இதுதான் அவர்களுடைய திட்டம். இந்த திட்டத்துல என்ன நடக்கிறது என்றால், கர்த்தர் தலையிடுகிறார். இது வெளிப்படுத்தின விசேஷத்திலும் ஒரு யுத்தத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. அது இன்னும் அநேக தேசங்கள் சேரும். இப்ப நடந்து கொண்டிருக்கிறது எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற யுத்தம். இது பல மடங்கு பெருகி அங்கேயும் இதே வார்த்தை தான், கோகு மாகோகு யுத்தங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட சொல்லி இருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக இவன் வந்து திரளான படைகளோடு வந்து தாக்குவான் என்பது செய்தி. கொஞ்சம் கவனிங்க. இவனுக்கும் இஸ்ரவேலுக்கும் 2000 கிலோமீட்டர் தூரம். இஸ்ரவேலுக்கும் ஈரானுக்கும் மத்தியில ஈராக் இருக்கிறது. இஸ்ரவேல் இருந்து புறப்பட்டு ஈராக்கை கடந்து ஈரான் மேல தாக்கணும். அப்போ யுத்தம் காலாட்படையில வாய்ப்பு இல்லை. அப்ப யுத்தம் நடக்க வாய்ப்பு எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, விமானப்படையில தான். விமானப்படையில தான். அக்கினியும் கந்தகமும் பொழிகிற யுத்தம் தான். இப்போ போன முறை காசா போரின் போது பேரழிவு காசாவுக்கு. இஸ்ரவேல் மீது ஏவப்பட்ட ஏறத்தாழ அனைத்து குண்டுகளையும் தடுத்து விட்டார்கள். அதே மாதிரி மற்ற தீவிரவாத குழுக்கள் அனுப்புகிற எல்லா மிசைல்ஸ் ராக்கெட்டுகளையும் தடுத்து விடுகிறார்கள். ஆனா இப்போ ஈரான்ல இருந்து அனுப்பப்படுகிற பெலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய இப்பொழுது இருக்கிற இந்த பெலிஸ்டிக் மிசைல்ஸ், இந்த குண்டுகள்
போய் இஸ்ரவேலை தாக்கிக் கொண்டிருக்கிறது. நேற்று காலை 100க்கும் அதிகமானோர் காயப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பில்டிங் தரைமட்டமாகி இருக்கிறது. எங்க? இஸ்ரவேல். அதுல குறிப்பா வழக்கமா பழைய ஓல்டு சிட்டி ஆஃப் டேவிட், தாவீதின் பட்டணத்துக்கு விரோதமா ராக்கெட் அனுப்பவே மாட்டாங்க. இப்போ அதுக்கு கொஞ்சம் கிட்ட வந்து ஒரு ராக்கெட் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. இன்றைக்கு 25 நாள் யுத்தம். இன்னைக்கு 25வது நாள். இஸ்ரவேலுக்கும் கோகுக்கும் அல்லது மாகோகுக்கும் தொடர்ந்து நடக்கிற யுத்தம் இன்னைக்கு 25வது நாள். எப்படி கோயின்சைட் பார்த்தீங்களா? நம்ம நாட்களிலே இது நடக்கிறது. இந்த எசேக்கியேல் 38ல சொல்லப்பட்டது நம்ம நாட்களிலே நடக்கிறது. அப்படியானால் இதை கொண்டு போய் வெளிப்படுத்தின விசேஷத்தோடு ஒப்பிட்டு பார்ப்போமே ஆகில் நம்முடைய காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதி ஆகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாய் வருவேன். நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தடுத்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேட முடிய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பார்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களையும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னோட கூட இருப்பார்கள். இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா நாடுகள் ஒரு புறம். இந்த லிஸ்ட் பார்த்தா ஈரான், ரஷ்யா, சைனா, வடகொரியா, இந்த 4 நாடுகள். அந்த 4 நாடுகளின் பெயர்கள் இங்கே இருக்கு. சீனா, ஈரான், ரஷ்யா, வடகொரியா, திரளான ஜனங்களை கொண்ட தேசங்கள். இவர்களும் உன்னோடு கூட சேர்ந்து வருவார்கள். இந்த ஈரான் ஈராக் யுத்தத்துல கடல்ல இருந்து எண்ணெய் கப்பல் வழியா வரக்கூடாதுன்னு அந்த இடத்துக்கு தடை போட்டாங்க. அது ஈரானை கடக்கணும். வர கப்பல்களை சேதப்படுத்தினார்கள். இப்போ அங்க கடந்து வர்றதுக்கு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. அந்த ஃபீஸ் அமெரிக்கன் டாலர்ல கட்டக்கூடாது. சரி, ஈரான் பணத்துல கட்டுன்னு கேட்டா நியாயம். ஆனா என்னன்னு கேக்குறான், சீன பணத்துல எண்ணுல கொடுக்கணும்னு கேக்குறான். யோகான் சீன பணத்துல கட்டணும் வரி அப்படின்னு சொல்றான். அப்போ மறைமுகமாக சீனா இவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. ரஷ்யா உதவி செய்து கொண்டிருக்கிறது. வடகொரியா எக்ஸாக்டா நேற்று 10,000 கிலோமீட்டர் தூரத்துல போய் தாக்கக்கூடிய ஏவுகணையை பரிசோதனை செய்திருக்கிறது நேற்று. வடகொரியாவிலிருந்து அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சலஸ் நகரத்தை தாக்கலாம். அமெரிக்காவினுடைய கேபிட்டல் நியூயார்க் சிட்டிய, வாஷிங்டன் டிசியை தாக்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு தாக்கலாம். அத எவ்வளவு தூரத்துக்கு தாக்க முடியும்னு காட்டுறப்போ இந்தியா கூட உள்ளடக்கும். வட டெல்லியை கூட தாக்கலாம். அந்த அளவுக்கு அந்த அந்த ஏவுகணைகள் பரிசோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்க எசேக்கியேல் ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரு. அந்த லிஸ்ட் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா இந்த 4 பேர் தான். ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, ஈரான். இந்த நாடுகள் யுத்தம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. இவங்கெல்லாம் நேரடியா யுத்தத்துல இன்வால்வ் இல்ல, ஈரான் மூலமா இவங்கெல்லாம் யுத்தம் செய்கிறார்கள். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய்.
பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்திலே கடைசி வருஷங்களிலே வருவாய். பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகள் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடு குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக வருவாய். அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது, இஸ்ரவேல்ல சூழ்நிலை என்னன்னா, பாம்பு போட்டா பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க எல்லா வீட்லயும் கீழே பங்கர்ஸ் இருக்கும், பாம் ஷெல்டர், ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது, சைரன் அடிக்கும். எல்லாம் அவங்க இது பழகிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா சைரன் அடிக்கும், சைரன் அடிச்ச உடனே 10 நிமிஷம் டைம் இருக்குது. நான் இப்போ இந்த போலீஸ் பழைய ஆம்புலன்ஸ் இல்லை, ஆம்புலன்ஸ்ல எமர்ஜென்சியா கூட்டின்னு போறாங்கன்னா என்ன வருது, சத்தம் வருது இல்லை? அந்த மாதிரி சத்தம் கேட்ட உடனே இப்ப நம்ம எல்லாரும் இருக்கிறோம், சத்தம் கேட்குது அப்படின்னா இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு இங்க தாக்குதல் வரப்போகுதுன்னா எல்லாம் ஓடி போய் அங்க ஆபீஸ் பக்கத்துல பங்கர் இருக்கும், அங்க போய் ஒளிஞ்சிக்க வேண்டியது. பாம்பு வந்து இங்க வந்து தரைமட்டம் ஆயிடும், 5 நிமிஷம் கழிச்சு எல்லாம் வெளியே வந்துடும். பயம் இல்லாமல் குடியிருக்கு. எல்லா வீடும் கம்பல்சரியா என்ன கட்டணும், பதுங்கு குழிகள், பங்கர்ஸ் கட்டணும். இஸ்ரவேல்ல அப்படித்தான் இருக்குது. மக்களுக்கும் பயிற்சி. இந்த மாதிரி அன்னைக்கு 100 பேருக்கும் அதிகமானோர் காயப்பட காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்திருக்கிறாங்க. எல்லாராலையும் அந்த 10 நிமிஷத்துக்குள்ள ஓடி போய் ஒளிந்து கொள்ள முடியவில்லை. அதனால 100க்கும் அதிகமானோர் காயப்பட்டிருக்கிறார்கள். யாரும் செத்துட்டுதா தகவல் வரல, பட் 100க்கும் அதிகமானோர் காயப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் நடுகாயம் அடைந்திருக்கிறார். இது ஒண்ணு. இப்படி 25 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 25 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கடைசி நாட்களில் 1948 வரை இஸ்ரவேல் ஜனங்கோ உலகமெங்கிலும் சிதறண்டு கிடந்தார்கள். அவங்க எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. இந்த வசனத்தின்படி, இந்த வசனம் சொல்லப்பட்டதே இயேசுநாதர் பிறப்பதற்கு 580 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் வந்துட்டாங்க, இஸ்ரவேலுக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு இப்பொழுது பயமில்லாமல் குடியிருக்கிறார்கள். அவங்களுக்கு பயமே இல்லை. இப்பொழுது அவர்கள் பயமில்லாமல் குடியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஆண்டவர் பெரும் காற்றை போல எழும்பி வருவாய். இங்க பாருங்க, கிளியர் ஆகுது. வெள்ளத்தை போல வருவாய் அப்படின்னா பூமியில வருவாய். இது தீர்க்க தரிசனம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கவனம் வேணும். வெள்ளம் போல வருவாய்னா காலாட்படை, பெருங்காற்றை போல வருவாய்னா விமானப்படை. இப்ப விமானப்படை இல்லை அவங்க கிட்ட, அதுக்கு பதிலா பேலிஸ்டிக் மிசைல்ஸ். ஆயிரக்கணக்கான மிசைல மலையின் கீழே சேர்த்து வச்சுட்டுக்கிறாங்க. வெளியில இருந்தா அமெரிக்கா இஸ்ரேல் அழிச்சிருவாங்கன்ட்டு மலையில குடைஞ்சு மலைக்கு கீழே ஒரு பட்டணத்தை உருவாக்கி அங்க சேர்த்து வச்சிருக்கிறாங்க. பாருங்க எப்படி வருவாய், பெருங்காற்றை போல எழும்பி வருவாய். நீயும் உன்னுடைய எல்லா இராணுவங்களும் உன்னோடு கூட இருக்கும் திரளான ஜனங்கள் கார் மேகம் போல் தேசத்தை மூடுவார்கள். என்ன நடக்குது தெரியுமா? பாம்பு போட்ட உடனே அப்படியே வெடிச்சு சிதறுதா, கரும் புகை, கார் மேகம் அப்படியே எழும்பி அந்த ஊரையே மறைச்சிருது. ஆண்டவர் எவ்வளவு ஞானி. 2600 வருஷத்துக்கு பிறகு சம்பவிக்க போகிறதை எசேக்கியேலுக்கு முன்னறிவித்தார். ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் யோசனைகள் எழும்ப நீ பொல்லாத நினைவுகளை நினைத்து, நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்களின் மேல் கிடக்கிற கிராமங்களுக்கு உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை, கதவுகளும் இல்லை என்பாய். வச்சுக்கோங்க, இஸ்ரவேல் அப்போ அரணான பட்டணம், சாயந்தரம் கதவு சாத்திடுவாங்க, கேட்டு, போர்ட் சிட்டி. இப்போ மதிலும் கிடையாது, தாழ்பாலம் கிடையாது. இப்ப எது காப்பாத்துதுன்னா விஞ்ஞானம். இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுன்னா அயன் டோம், டேவிட் ஸ்லிங், அது இதுதான்.
டேவிட் பயன்படுத்தின அந்த ஸ்லிங், அயன்டோம், இதெல்லாம் வான்வெளி பாதுகாப்பு. இஸ்ரவேல் வான்வெளிய கம்ப்யூட்டர் வச்சு பாதுகாக்கிறது. தாப்பால் போட்டாது. வீடு லாக் பண்றதெல்லாம் பழைய சிஸ்டம். இப்ப சிசிடிவி கேமரா வச்சிடுறது. யாருன்னா இந்த பக்கம் போனா வந்தா என்ன பண்ணிடும்? அதை பார்த்துனே இருக்கும். யார் வீட்டுல வந்துட்டு போனாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சிசிடிவி கேமரா, நம்ம சின்ன அளவுல சிசிடிவி கேமரா, ஒரு நாடே அப்படித்தான் பாதுகாக்கப்படுகிறது. இஸ்ரவேல்ல கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிறது போல 16ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ம் 17. உன்னை குறித்துத்தான் நான் என் தீர்க்கதரிசிகளை கொண்டு அறிவித்து வந்தேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 22ஆம் வசனத்தை வாசித்து நிறைவு செய்யலாம். கொள்ளை நோயினாலும் இந்த யுத்தம் அக்னியும் கந்தகமும் வர்ஷிக்க பண்ணப்படுகிற யுத்தம். இது கத்தி வச்சின் வெட்டின்கிற யுத்தம் இல்ல, நெருப்பு மழை பொழிகிற யுத்தம். என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும் ஆகாயத்து பறவைகளும் வெளியின் மிருகங்களும் தரையில் ஊறுகிற சகல பிராணிகளும் தேசமெங்கும் உள்ள நர ஜீவன்களும் அதிரும், பர்வதங்கள் இடியும், செங்குத்தானவைகள் விழும், எல்லா மதில்களும் தரையிலே விழிந்து போம் என்று என் எரிச்சலினால் என் சினத்தின் அக்கினினாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன். 20ஆம் வசனத்துல ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அங்க இந்த பாம் உழுது உயரமான கட்டடங்கள் தரமட்டமாகும், செங்குத்தானவைகள் விழுகிறது, மலை மேல பாம் போட்டுனுக்குறாங்க. சிறு வேலை சுற்றினா இருக்கிறது மலைகள், அந்த மலைகளின் மேல வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள், குன்றுகளின் மேல் வீடுகளை கட்டி கொண்டு இருக்கிறார்கள், அதன் மேல தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தாக்குதல் அக்கினியும் கந்தகத்தையும் வர்ஷிக்க பண்ணும் தாக்குதல். இன்றைக்கும் நாளைக்கும் 38, 39 அதிகாரங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற கோகு மாகோகு யுத்தங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் முன்னறிவித்த கர்த்தருடைய வார்த்தை. இது ஒரு காரியத்துக்கு அடையாளமாயிருக்கு. இந்த யுத்தம் முடிந்து ஒரு பெரிய சமாதானம் ஏற்படும் பொழுது மேசியா வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு தேசங்கள் இன்றைக்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கண்ட்ரீஸ் ஆர் ப்ரிப்பேரிங். தேசங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 39ஆம் அதிகாரம் நாளைக்கு கூட இதைத்தான் தொடர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, 23ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தை என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களாலும் நான் அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று எல்லா ஜாதியாரும் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. சரி, இப்ப நமக்கு ஒரு கடமை இருக்கிறது. என்ன அந்த கடமைனா, இஸ்ரவேலின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார். இந்த இஸ்ரவேல் மகாராஜாவின் நகரம், தாவீதின் நகரம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நகரம், தாவீதின் குமாரனின் நகரம், இயேசுவின் நகரம், அவர் வாழ்ந்த பூமி, அவர் வந்து மறுபடியுமாய் சுதந்தரிக்க போகிற பூமி, அவருடைய தேசம், நம்முடைய தேசம், நம்முடைய பரம கானான்.
இவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? தீஸ் ஜயனிஸ்ட் பீப்புள், ஜயனிஸ்ட் தீவிரவாதிகள்னு சொல்றாங்க. ஜயனிஸ்ட் தீவிரவாதிகள், டெரரிஸ்ட், ஜயனிஸ்ட் டெரரிஸ்ட்னு சொல்றாங்க. யார? இஸ்ரவேல. உதாரணத்துக்கு ஜோசப் ஈரானுக்கு போக நினைச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு விசா கிடைக்காது. ஏன்? அவன் பேர்ல என்ன வச்சிருக்கிறான்? ஜயன். ஜோசப் ஜயன் ராஜ். கிட்டவே சேர்க்க மாட்டானுங்க. ஏன்னா அவ்வளோ கடும் பகையாய் சியோனை அவர்கள் வெறுக்கிறார்கள். ஆனா நாமோ அந்த சியோன் தேசத்துக்கு சொந்தமானவர்கள். We belong to the Zion, Zionist country. சியோன் தேசத்துக்கு நாம் சொந்தமானவர்கள். ஆகவே நம்முடைய தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்க வேண்டியது நம் மீது விழுந்த கடமை. ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்போம், சுவற்றை அடைப்போம். நம்ம உயிர் பலி ஏற்படக்கூடாது. எந்த பக்கமும். ஈரான்லயும் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க இல்லையா? ஈரான்லயும் ஆண்டவருடைய பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? அப்பாவி மக்கள் மறிக்க கூடாது. இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இதனுடைய விளைவு பெட்ரோல் டீசல் விலை, கேஸ் என்ன இல்ல, சப்ளை இல்ல, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. ஆகவே ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த யுத்தம் சீக்கிரத்துக்கு முடிவுக்கு வர வேண்டும், சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.